ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது 2007 எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவான ஷூட்டர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ராமாவாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தில் நம்ம ஹீரோட பேர் பாப் லீ பேகர். ஸோ இவரோட படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்னைப்பராக காட்டுறாங்க. ஸோ இவரோட ஸ்னைப்பிங் ஸ்கில்லை காட்டுற மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்னைப்பிங் ஆக்ஷன் பிளாக் இருக்குது. இதில் சொல்ல போனால் நம்ம ஹீரோக்கு இதுதான் அந்த லாஸ்ட் மிஷின்னே சொல்லலாம். ஸோ உதவி தேவைப்பட வேண்டிய நேரத்தில் இவரோட கவர்மெண்ட்டே இவருக்கு உதவி பண்ணாமல் கை விரிச்சிடுறாங்க. அதில் எப்படியோ உயிர் தப்பிச்சு இப்போ 3 வருஷம் ஓடி போயிருது. அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ சில ஏஜென்ட்ஸ்லாம் இவரை வீடு தேடி வராங்க. அந்த ஏஜென்ட்ஸ்லாம் இங்கே வந்து உங்களோட உதவி இப்போ எங்களுக்கு தேவை, நம்ம பிரசிடெண்ட்டே யாரோ டார்கெட் பண்ணியிருக்காங்க, அதை நாங்கள் கிராக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அது யார், எங்கே வச்சு பண்ண போகிறாங்க, எப்படி அப்படிங்கிறது ஒன்றுமே எங்களுக்கு தெரில, அதனால் உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ நானே நம்ம கவர்மெண்ட் மேலே வந்து நான் பயங்கரமாக கோவத்தில் இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ தேசப்பற்று அது இதுன்னு சொல்லி அவரோட மனசை மாற்றி கடைசி அவர் போனதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இவர் அங்கே போய் வராரு. ஸோ இந்த மாதிரி நான் நீங்கள் சொன்ன டீட்டெயிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வச்சு தான் அவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பயங்கரமாக வந்து ஒரு செக்யூரிட்டி அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு இவரே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அது எல்லாத்தையுமே. பட் நம்ம ஹீரோ இவ்வளோ செக்யூரிட்டி பண்ணாலுமே அன்னைக்கு வந்து அந்த பிரசிடெண்ட்டை காப்பாற்ற முடியல. ஸோ யாரோ வந்து ஸ்னைப் பண்ணி அவரை சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைப்பழியுமே ஹீரோ மேலே விழுந்துருது. இவர் தான் வந்து ஸ்னைப் பண்ணி அவரை பிரசிடெண்ட்டை கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சொல்லப்போனால் இது எல்லாமே ட்ராப்பு. நம்ம ஹீரோவை மாட்ட வைக்கிறதுக்காக தான் இந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஏஜென்ட் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, படத்துறை ஹீரோ தான் மேலே விடப்பட்ட அந்த கொலைப்பழி இவர் தான் வந்து கொண்டாரு அப்படிங்கிற அந்த பழியை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, உண்மைக்குமே அன்னைக்கு ஸ்னைப் பண்ணது யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மீதி பதில் தான் இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. அதுலேயுமே ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட ஃபஸ்ட்டு வார் பிளாக்லேயே ஸ்னைப்பிங் ஸ்கில்லை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய காட்சி, ஹீரோ வந்து எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்னைப்பர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நிறைய போர்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டபிளான ஒரு ஆக்ஷன் பிளாக்காக கண்டிப்பாக இருக்கும். இதில் பர்டிகுலராக ஒரு போர்ஷன்ஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து 3 வருஷம் வந்து கேப் விட்டுட்டு, ஸோ அதனால் ஸ்னைப்பிங் ஸ்கில் இன்னும் அப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ ஒரு லாங் ரேஞ்சில் வந்து திருப்பி ஷூட் பண்ணுவார். அந்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு நல்ல ஒரு வாட்சபிளான ஒரு சீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரசிடெண்ட்டை வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த செக்யூரிட்டி பர்பஸில் நல்ல ஒரு டென்ஷன் பில்டிங்கை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து யார் பண்ண போகிறாங்க, அந்த லாஸ்ட் மினிட்ஸில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். ஸோ வந்து டெம்பரேச்சரில் கொஞ்சம் ப்ரெஷர் கூட இருக்க மாதிரி இருக்குது, யாரோ எங்கேயோ இருந்து ஸ்னைப் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் வந்து தமிழில் பண்ணியிருப்பாங்க. உண்மைக்குமே அதுதான் ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டெம்பரேச்சரை வச்சு பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கெஸ் எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. தென் படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு சப்போர்ட்டிங் கதாபாத்திரமாக கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணுவார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆண்ட்மேன் படத்தில் நம்மளுக்கு ஹீரோக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு ரோல் வருவார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த படத்துலையுமே ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் நல்ல ஒரு ஃபன்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு. அந்த படத்தில் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் அவருக்கு வேறு ஒருத்தங்க தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன். அவரை காமிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இவரை வச்சு நல்லா யூஸ் பண்ண போகிறாங்க, இவர் தான் வந்து ஒரு காமெடி ஃபேக்டராக இருக்க போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்காமல் ஒரு நார்மல் சப்போர்ட்டிங் ரோலாக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. ஏன்னா பர்டிகுலராக நீங்கள் ஆண்ட்மேன் படம் பார்த்தீங்க அப்படின்னா இவரை வச்சு தான் அந்த தமிழ் டப்பிங்கில் அந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். அது நிறைய ஒரு போர்ஷன்ஸ் எனக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் ஆகிருந்திருக்கும் ஆண்ட்மேன் படத்தில். ஸோ அதே மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் வச்சு இவரை வந்து நல்ல ஒரு தூக்கி விட போகிறாங்க, இவரை வச்சு படம் ஹோல்ட் ஆக போகுதுன்னு கூட நினச்சேன். ஸோ அந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதனால் அதை பற்றி ஷேர் பண்ணேன். இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின்குள்ளே அந்த பாண்டிங் ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னாலும் டீட்டெயிலிங்காக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமாவை கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. 2007 எடுத்திருந்தாலுமே இப்பவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்ஷன் ட்ராமாவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் அந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.